பிஸ்மில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இல்முல் முஸ்தலஹ் உசூலுல் ஹதீஸ் அப்படின்ற அந்த துறை சார்ந்த கிதாபை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் தஅரீஃபாத்து அவ்வலியத்தின் அல்லது தஅரீஃபாத்துன் அவ்வலியத்துன் முதன்மையான தஅரீஃபாத்துகளை முதல்ல சொல்கிறாங்க. அதில் இல்முல் முஸ்தலஹ்னா என்ன, அதனுடைய மௌலூ என்ன, அதனுடைய சமரத் என்ன, ஹதீஸ்னா என்ன, ஹபர்னா என்ன, அசர்னா என்ன, இஸ்னாதுனா என்ன, சனதுனா என்ன, மத்தன்னா என்னன்னு பார்த்துருக்கு. இதில் 10வது தாரீஃப் அல் முஸ்னது பி ஃபத்ஹின் நூனி அஸ்னத யுஸ்னிது இஸ்னாதன் ஃபஹு முஸ்னிதுன் உஸ்னித யுஸ்னது இஸ்னாதன் முஸ்னதுன். லுகத்தன் இஸ்மு மஃஊல் முஸ்னத் என்ற வார்த்தை அது ஒரு இஸ்முல் மஃஊலான வார்த்தை. அப்படின்னா என்ன? மன் யார் அஸ்னத ஷைய இலைஹி யாரின் பக்கம் ஒரு விஷயம் சேர்க்கப்படுகிறதோ, யாரின் பக்கம் நம்ம சேர்க்கிறோமோ அந்த சேர்க்கப்படுகிற நபருக்கு முஸ்னத் இணைக்கப்பட்டவர்னு அர்த்தம். வணங்குச்சா? முஸ்னதுனா என்ன? ஒரு ஷை யாரின் பக்கம் அதை என்ன செய்கிறாங்க, இணைக்கப்படுதோ சேர்க்கிறோமோ அந்த நபருக்கு முஸ்னதுன்னு சொல்லுவோம். பி மானா அர்த்தத்தை கொண்டு அஸாஹு அதை உயர்த்துகிறார்கள், வ நசபஹு மேலும் அதை இணைக்கிறார்கள், இலைஹி அவரின் பக்கமே இணைக்கிறார்கள். அப்போ யாரின் பக்கம் ஒரு செய்தியை இணைத்து சொல்கிறார்களோ, யாரின் பக்கம் ஒரு செய்தியை உயர்த்துகிறாரோ அந்த உயர்த்தப்பட்ட இணைக்கப்பட்ட அந்த நபருக்கு என்னது? முஸ்னத் அப்படின்னு பேர். புரிஞ்சா? அப்போ ஒரு செய்தி யாரின் பக்கம் இணைக்கப்படுகிறதோ அவர் முஸ்னத். இஸ்திலாஹில் என்ன அர்த்தம்? லஹு சலாசத்து மஆனின் 3 அர்த்தம் அதற்கு உரியது. ஃபர்ஸ்ட் அர்த்தம் என்ன? குல்லு கிதாபின் எல்லா புத்தகங்களுக்கும். எப்படிப்பட்ட புத்தகம்? ஜுமிஅ ஃபீஹி அந்த கிதாபிலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. மர்வியாத்து குல்லி சஹாபியின் அனைத்து சஹாபாக்களுடைய அறிவிப்புகளும் அதிலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. அலா ஹிதத்தின் தனித்தனியாக. அப்போ நான் என்ன அர்த்தம்? இப்போ ஹதீஸ் கிதாபில் ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபுக்கும் ஒரு பேர் இருக்குது. உதாரணமாக புகாரிக்கு ஜாமியா சஹீஹுல் புகாரி, சுனனு திர்மிதி, சுனனு இப்னு மாஜா, இப்படி ஒவ்வொரு கிதாபுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஜாமியா, அப்புறம் சுனனு, சஹீஹு, இதுக்கு ஒரு தனி டெஃபினேஷன் இருக்குது. விளங்குச்சா? அந்த மாதிரி ஹதீஸ் கிதாபில் சில ஹதீஸ் கிதாபுக்கு என்ன பேர் வைப்பாங்க? முஸ்னதுன்னு வைப்பாங்க. உதாரணமாக லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா முஸ்னதே அஹமது பின் ஹம்பல்னு இருக்கும். அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய முஸ்னத். விளங்குச்சா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். சில ஹதீஸ் கிதாபுக்கு சுனன்னு பேர் வைப்பாங்க. ஏன் சுனன்னு பேர் வச்சாங்கன்னா, ஃபிக்ஹுடைய பாபின் அடிப்படையில் ஹதீஸை தொகுத்திருந்தாங்கன்னா அந்த ஹதீஸ் கிதாபுக்கு பேர் என்னது? சுனன். இப்படி நீங்கள் புகாரியில் பார்த்தீங்கன்னா சுனன் அடிப்படையில் இருக்காது, அது சுனன் கிடையாது. ஆனால் இதுவே திருமிதி அபுதாவுதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தஹாரத், அதுக்கடுத்து சலாத், இப்படி வருது. இப்படி ஃபிக்கு அடிப்படையில் தொகுக்கப்பட்ட அந்த பாப் அமைச்சிருந்தாங்கன்னா அந்த ஹதீஸ் கிதாபுக்கு பேர் என்னது? சுனன். இப்படி இருக்குது. ஒரு 12-13 பேர் இருக்குது. இப்போ அதில் முஸ்னதுன்னு சில கிதாபுக்கு பேர் சொல்லுவாங்க. எந்த கிதாபுக்குன்னா, இந்த கிதாபில் டாபிக் எப்படி போட்டிருப்பாங்கன்னா சஹாபாக்களை வச்சு டாபிக் போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணமாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிச்ச ஹதீஸ் மட்டும், அபூபக்கர் ரலியல்லாஹு ஹதீஸ் மட்டும், உமருடைய ஹதீஸ், இப்படி ஒவ்வொரு சஹாபியுடைய பெயரை தனித்தனியாக குறிப்பிட்டு அவர்கள் அறிவித்த அறிவிப்புகளை அதற்கு கீழே ஒன்று சேர்க்கப்பட்டிருந்தால் அந்த கிதாபுக்கு என்ன கிதாபுன்னு பேரு? முஸ்னத். வேணும்னா போய் பாருங்க, முஸ்னத் அஹ்மத் அப்படின்னு இருக்குது. அலங்கச்சா? அப்ப என்ன சொல்றாங்க? முஸ்னதுனா குல்லு கிதாபின் ஒவ்வொரு கிதாபும் எப்படிப்பட்ட புத்தகம்? ஜுமியா ஃபீஹி அதிலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கும். மர்வியாத்து குல்லி சஹாபியின் அனைத்து சஹாபாக்களுடைய
அறிவிப்புகளும் அதிலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கும். அலா ஹிதத்தின் தனித்தனியாக. அப்போ தனித்தனியாக டாபிக் போட்டு சஹாபி பேர் போட்டு அந்த பேருக்கு கீழே சஹாபியினுடைய ஹதீஸை என்ன செஞ்சிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ தலைப்பே என்னதான், தஹாரத்து அந்த மாதிரி இருக்காது அந்த கிதாபு. இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஹதீஸ் கிதாபுக்கு பேர் என்னது, முஸ்னது. ரெண்டாவது அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, முஸ்னதுன்னு எதுக்கு தெரியுமா சொல்லுவாங்க, அல் ஹதீசுல் மர்ஃபூ, மர்ஃபூஆன ஹதீஸுக்கு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரசூலுல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரம் மட்டும் பதிவு செய்யப்படலை. ரசூலுல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரம் சிஃபத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, சஹாபாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, தாபீன்களுடைய சொல் செயலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, தபா தாபீன்களும் சிலது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே ஹதீஸ் தான் சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லா தன் வார்த்தையால் சொன்னால் அதுக்கு பேர் ஹதீசுல் குதுசி. அல்லாஹ் சொல்லியிருப்பான், ரசூலுல்லா தன் வார்த்தையால் சொல்லியிருப்பாங்க, ஹதீசுல் குதுசின்றோம். ரசூலுல்லாவை பற்றி இணைத்து வரக்கூடியதுக்கு ஹதீஸே மர்ஃபூ. சஹாபாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரமாக இருந்தால் ஹதீஸே மௌகூஃப். தாபீன்களுடைய சொல் செயலாக இருந்தால் ஹதீஸே மக்தூ. இது பின்னாடி வருது. ஹதீஸே குதுசி, மர்ஃபூ, மௌகூஃப், மக்தூ. இப்போ நமக்கு என்ன விஷயம், அப்போ ஹதீஸே மர்ஃபூனா என்ன, ரசூலுல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரம் சிஃபத் இது மட்டும் வர்றது மர்ஃபூ. அப்போ முஸ்னதுனா என்ன, அல் ஹதீசுல் மர்ஃபூ. என்னது, மர்ஃபூஆன ஹதீஸுக்கு என்னன்னு சொல்லுவோம், முஸ்னது. எப்படிப்பட்ட மர்ஃபூஆன ஹதீஸ், அல் முத்தசிலு சனதன். அல் முத்தசிலு சனதன் என்ன அர்த்தம், சனத் அறிவிப்பாளர் தொடர்வரிசையால் இணைக்கப்பட்டது. என்னது, அறிவிப்பாளர் தொடர்வரிசையால் விடுபடுதல் இல்லாமல் இணைக்கப்பட்டிருக்கு. முத்தசில்னா என்ன, இப்போ ஒரு சனது இருக்கு, அந்த சனதுல இடையில விடுபடுதல் ஏற்பட்டிருக்க கூடாது. எப்படி, இப்போ உதாரணமா என்ன செய்யறாரு, அனஸ் ஒரு பெரிய அறிவிப்பாளர், புரிஞ்சா, அனஸ் வந்து சாஜித்கிட்ட கேட்டிருக்காரு, சாஜித் ரஹமத்துல்லாட்ட கேட்டிருக்காரு, ரஹமத்துல்லா யூசுஃப்ட்டு கேட்டிருக்காரு, யூசுஃப் என்கிட்ட கேட்டிருக்காரு. இது ஒரு ஹதீஸ் சனதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அனஸ் என்ன செய்கிறாரு, இந்த சனது கரெக்டாக அறிவிக்கணும். நான் ஹத்தசனா சாஜித், ஹத்தசனா ரஹமத்துல்லா, ஹத்தசனா யூசுஃப், ஹத்தசனா தாரிக் உஸ்தாத் இப்படின்னு அறிவிக்கணும். அனஸ் பார்த்தாரு, சாஜித் வந்து கொஞ்சம் பலகீனம், ஏதோ ஒரு மனன சக்தி குறைபாடு அவர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சின்ன குறை. இப்போ என்ன செஞ்சிட்டாரு, சாஜித் பேரை சொல்லி நம்ம அறிவிச்சா நம்ம ஹதீஸ் என்ன செஞ்சிருவாங்க, சையான ஹதீஸுடைய பட்டியலேருந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, எல்லாமே சக காலத்தில் வாழ்ந்தவங்க தானே, அப்போ நாம் நேரடியாக ரஹமத்துல்லாட்ட கேட்டான்னு சொன்னால் கூட யாருக்கும் டவுட் வராது. அப்போ என்ன செஞ்சிட்டாரு, அனசு ஹத்தசனா ரஹமத்துல்லா அப்படின்ட்டார். ஆனால் உள்ள சாஜித் என்ன செய்யப்பட்டிருக்காரு, இப்படி ஒரு ஹதீஸில் விடுபடுதல் ஏற்பட்டிருந்தா அது என்னவாகாது, முத்தசில் சனது வராது, அடிபட்டுருச்சு. விளங்குச்சா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, மர்ஃபூஆன ஹதீஸு ப்ளஸ் அது எப்படி இருக்கணும், மர்ஃபூஆன ஹதீஸு முத்தசில் சனதன் அறிவிப்பாளர் தொடர்வரிசையில் விடுபடுதல் ஏற்படாமல் சேர்ந்திருக்கக்கூடிய மர்ஃபூஆன ஹதீஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஹதீஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களாம், ரெண்டாவது அர்த்தத்தின் பிரகாரம் முஸ்னது. அப்போ முஸ்னதான ஹதீஸ்னா அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், கிதாப் ரீதியாக பார்த்தா முஸ்னதுன்னா அந்த அர்த்தம். ஒரு ஹதீஸ் ரீதியாக சொன்னாங்கன்னா முஸ்னதான ஹதீஸ்னா என்ன அர்த்தம், அறிவிப்பாளர் தொடர்வரிசையில் விடுபடுதல் இல்லாமல் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மர்ஃபூஆன ஹதீஸுக்கு என்ன பேர், முஸ்னத். மூணாவது சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க போங்க, முஸ்னதுனாலும் சனதுனாலும் இஸ்னாதுனாலும் ஒரே அர்த்தம் தாங்க. என்ன அர்த்தம், சில்சிலத்துர் ரிஜாலி அல் மூசிலத்து லில் மதனி. அறிவிப்பாளர் தொடர்வரிசையின் பக்கம் சேர்த்து வைக்க மத்தன் ஹதீஸுடைய மத்தனின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய அறிவிப்பாளர் சங்கிலி தொடர். முஸ்னதுனாலும் இதே அர்த்தம் தான், சனதுனாலும் இதே அர்த்தம் தான், இஸ்னாதுனாலும் இதே அர்த்தம் தான். அப்போ ஏங்க இங்கே மீம் வந்திருக்கு, முஸ்னதில் ஏன் மீம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், மஸ்தரில் மஸ்தர மீமின்னு ஒன்று இருக்குது, மஸ்தர மீமி.
இப்போ இந்த முஸ்னதில் இருக்கிற மீம் வந்து இது பார்க்கறதுக்கு பார்த்தா மஃபூல் மாதிரி தெரியுது. இது மஃபூல் கிடையாது, இது மஸ்தரே மீமி. இது ஒரு மஸ்தரான வார்த்தை தான். அப்படி பார்த்தா சனதுடைய அர்த்தம் தான் எதுக்கு முஸ்னது. என்ன அர்த்தம்? சில்சிலத்துர் ரிஜாலி அல் மூசிலத்து லில் மத்தனி, ஹதீஸுடைய வாசகத்தின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய அறிவிப்பாளர் சங்கிலி தொடர். அவ புரியுதா? முஸ்னதுனா என்னன்ட்டு? முஸ்னதுனா 3 கருத்து. ஃபர்ஸ்ட் கருத்து என்னது? எந்த கிதாபிலே தனித்தனியாக சஹாபாக்களுடைய அறிவிப்புகள் அனைத்தும் ஒரு கிதாபில் ஒன்று சேர்க்கப்பட்டிருந்தால் அந்த கிதாபுக்கு பேர் என்னது? முஸ்னது. ரெண்டாவது, அறிவிப்பாளர் தொடர்வரிசை சேர்ந்திருக்கக்கூடிய மர்ஃபுஆன ஹதீஸுக்கு முஸ்னது. மூன்றாவது, சனதுடைய அர்த்தம் தான் முஸ்னது. அப்போ அந்த மீம் வந்து மஸ்தரே மீமி அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ அடுத்து முஸ்னிதுனா என்ன? முஸ்னது பி கஸ்ரின் நூன், அப்போ இஸ்முல் ஃபாயில் அப்படி தானே? அஸ்னத யுஸ்னீதோ இஸ்னாதன் வஹுவ முஸ்னிதுன். என்ன முஸ்னிது? ஹுவ. முஸ்னிதுனா யாரு? ஹுவ, அவர் ஒருவர். எப்படிப்பட்ட ஒருவர்? மை யர்வில் ஹதீஸ பி சனதிஹி, யார் தன்னுடைய ஹதீஸை தன்னுடைய சனதை கொண்டு அறிவிக்கிறாரோ, யார் தன்னுடைய ஹதீஸை சனதை கொண்டு அறிவிக்கிறாரோ அவருக்கு பேர் என்ன சொல்லலாம்? முஸ்னித். இப்போ தௌஃபிக்கு தன்ட்ட ஒரு சனது இருக்குது, சனதை கொண்டு ஹதீஸ் அறிவிச்சார்னா அவர் முஸ்னித். அப்படி அறிவிக்கக்கூடிய ஹதீஸை சனதை கொண்டு அறிவிக்கக்கூடிய அந்த நபர் சவாஉன் அகான இந்தஹு இல்முன் பிஹி, தான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பற்றிய நாலேஜ் அவர்கிட்ட இருந்தாலும் சரி, அம் லைசலஹு, அல்லது அவருக்கு நாலேஜ் இல்லை, தான் என்ன அறிவிக்கிறோமோ அதை பற்றி உண்டான நாலேஜ் இல்லை. இல்லா முஜர்ரதுர் ரிவாயத்தி, என்ன மட்டும் செய்கிறாரு? வெறும் அறிவிக்கிறது மட்டும்தான் செய்கிறாரு. இப்போ இன்னமல் அமாலு பின்னியாத் அப்படின்றார் தௌஃபீக். ஹதசனான்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. ஆனால் இன்னமல் அமாலு பின்னியாத்னா என்ன அர்த்தம்னு அவருக்கே தெரியாது. ஏதோ ஹதீஸ்ன்னு சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லாம் கேட்டுக்கோங்க. இப்படி அந்த ஹதீஸை அறிவிக்கும் போது அதை பற்றி உண்டான இல்மு அவர்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லாமல் வெறும் என்ன மட்டும் செய்கிறாரு? அறிவிக்க மட்டும் செய்கிறாரு அப்படின்னு இருந்தாலும் அவருக்கு என்னதான் பேரு? அவர் அறிவிச்சாலே அவருக்கு என்ன பேர் வந்துடும்? முஸ்னித். மறுபடியும் சொல்கிறேன், வாசிக்கிறேன் பாருங்க. ஹுவ முஸ்னித்னா யாரு? மை எர்வில் ஹதீஸ, யார் ஹதீஸை அறிவிக்கிறாரோ. எப்படி அறிவிக்கிறாரு? பி சனதிஹி, தன்னுடைய அறிவிப்பாளர் தொடர்வரிசையை கொண்டு அறிவிக்கிறார். சவாவுன், சரிசமமே. அகான இந்தஹு இல்மும் பிஹி, தான் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை கொண்டு அறிவு இவருக்கு இருந்தாலும் சரி, அம் லைசலஹு இல்லா முஜர்ரது ரிவாயத்தி, அறிவிப்பதை தவிர வேறு எதுவும் அவருக்கு தெரியாது. ஹதீஸ்ன்னு தெரியும், அறிவிச்சார், மற்றபடி அறிவிச்ச அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் விளக்கம் எதுவும் தெரியாது. அப்படி இருந்தாலும் சரி, ஒருத்தர் தன் சனதை கொண்டு ஹதீஸ் அறிவிச்சாலே அவருக்கு என்ன பேரு? முஸ்னீத். ஓகேவா? முன்னாடி இருக்கும் கேட்டோம் அப்படி சொல்லுவோம். சரி, அடுத்து பாருங்க. 12வது, மொத்தம் 14 தாரிஃப் தானே இருக்கு, 14 தானே இருக்கு. 12வது முஹத்திஸ் சொல்லுவோம்ல, ஹதீஸ் கலை வல்லுனர். யாருக்கு முஹத்திஸ்ன்னு சொல்லுவாங்க? ஹுவ, யார் மை யஷ்தகிலு, ஈடுபடுகிறாரோ. யாரு ஈடுபடுகிறாரோ? எதில் ஈடுபடுறாரு? பி இல்மில் ஹதீஸ், ஹதீஸுடைய கல்வியை கொண்டு ஈடுபடுற, அவருக்கு அளப்பரிய ஈடுபாடாகி போச்சு. பி இல்முல் ஹதீஸ், இல்முல் ஹதீஸை கொண்டு யார் ஈடுபடுகிறாரோ. எப்படி ஈடுபடுறாரு? ரிவாயத்தன் ஓ திராயத்தன். எப்படி? யார் ஹதீஸ் கல்வியிலே என்ன செய்கிறாரோ, ஈடுபடுகிறாரோ. ரிவாயத்தன், ரிவாயத்தன்னா அந்த ஹதீஸுடைய சனதை பற்றி உண்டான அறிவு. திராயத்தன் அப்படின்னா அந்த ஹதீஸுள்ள இருக்கக்கூடிய மானா, அர்த்தம், ஃபிக்ஹு, இந்த ரீதியா நினைச்சா அதனுடைய சனது ரீதியாகவும் அவர் ஈடுபாடு கொடுக்கணும்.
அதனுடைய அர்த்தம், அதில் இருக்கக்கூடிய ஃபிக்ஹ் சட்டம், இது ரீதியாகவும் அவர் ஈடுபாடு கொடுக்குறவராக இருக்கணும். அப்படி ரெண்டு ரீதியாகவும் ஈடுபடக்கூடியவருக்கு தான் என்ன பேர்? முஹத்தீஸ். புரிஞ்சா? இப்போ நான் சும்மா எடுத்து அப்படி எப்போ பார்த்தாலும் ஹதீஸ் கிதாப் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இப்போ நான் முஹத்தீஸ் ஆயிட முடியாது இல்லைங்கச்சா? அப்போ என்ன சொல்கிறாங்க? ஹுவ மை யஸ்தகிலு பி இல்மில் ஹதீஸி ரிவாயத்தன் வ திராயத்தன். அறிவிப்பாளர் தொடர்வரிசை சம்பந்தப்பட்ட அந்த ரிவாயத்து ரீதியாக ஈடுபடுவதும், மேலும் அந்த ஹதீஸுடைய அர்த்தம் ஃபிக்ஹ் ரீதியாக ஈடுபடுவதும், இந்த ரெண்டு ரீதியாகவும் அவர் இல்முல் ஹதீஸில் ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டது மட்டும் இல்லை, வயத்தலிஉ அலா கசீரு மினர் ரிவாயாத்தி, அதிகமான அறிவிப்புகள் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்னது? ஹதீஸ்ல அதிகமான அறிவிப்புகள் அவருக்கு என்ன செய்யணும்? தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, வ அஹ்வாலி ருவாத்திஹா, அந்த ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய நிலையும் தெரிஞ்சிருக்கணும். இவரா, இந்த அறிவிப்பாளரா, சஃபானா, தாஹிரா, அவர் இப்போ பிறந்தார், இங்கே வாழ்ந்தார், இன்னென்ன உஸ்தாத் அவர்கிட்ட படித்தார், இவர் இந்த தகுதியானவர், இதில் தகுதி இல்லாதவர், இப்படி டோட்டலாக என்ன செஞ்சுருக்கணும்? எல்லா அறிவிப்பாளர்களுடைய நிலையும் தெரிஞ்சிருக்கணுமா? இல்லைங்கச்சா? அப்போ முஹத்தீஸ்னா யாருக்கு சொல்லுவாங்க? யார் மை யஸ்தகிலு பி இல்மில் ஹதீஸி ரிவாயத்தன் வ திராயத்தன், ரிவாயத்து ரீதியாகவோ திராயத்து ரீதியாகவோ ஹதீஸுடைய இல்மிலே யார் ஈடுபட்டு, வ யத்தலியோ அலா கசீரு மினர் ரிவாயாத்தி, அதிகமான அறிவிப்புகள் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். வ அஹ்வாலி ருவாத்திஹா, ராவியுடைய பன்மை தான் ருவாத், அறிவிப்பாளர்களுடைய நிலைகளும் அவருக்கு என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருந்தா அவர் பேர் என்னது? முஹத்தீஸ். அடுத்த ஹாஃபில். ஹதீஸ்ல ஹாஃபில் ஃபீஹி கவுலானி, அதில் ரெண்டு கவுல் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கவுல் என்ன? முராதிஃபுன் லில் முஹத்திஸி. ஹாஃபில் என்ற வார்த்தை என்பது எதுக்கு ஒரு மாற்று வார்த்தை? அது இன்னொரு வார்த்தை. முஹத்தீஸுக்கு இன்னொரு வார்த்தை தான் ஹாஃபில். இந்த கசீரு மினல் முஹத்திஸின், அதிகமான ஹதீஸ் கலை வல்லுநர்கள்ட்ட அப்படித்தான். எப்படி? இன்னொரு வார்த்தை தான் ஹாஃபில். வக்கீல இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது, இல்லைங்க, அர்ஃபவு தரஜத்தம் மினல் முஹத்தீஸ். ஹாஃபிலுல் ஹதீஸ் அப்படின்னா அவர் எதை விட தரஜால உயர்ந்தவர்? மிகவும். முஹத்தீஸை விட தரஜாவில் மிகவும் உயர்ந்தவர். எந்த அளவுக்குனா, பிஹைசு யகூனு மா யஅரிஃபுஹு ஃபீ குல்லி தபகத்தின் அக்ஸர மிம்மா யஜ்ஹலுஹு. எப்படி அர்த்தம்? பிஹைசு ஒரு விதத்திலே, எந்த விதத்திலே? யகூனு இருக்கும், மா யஅரிஃபுஹு அவர் அறிந்து வைத்திருக்கிற ஒன்று இருக்கும், ஃபீ குல்லி தபகத்தின் ஹதீஸுகளிலே ஒவ்வொரு படித்தரத்திலும் அவர் அறிந்து வைத்திருக்கிற ஒன்று இருக்கும், அக்ஸர் மிகவும் அதிகமாக இருக்கும், மிம்மா யஜ்ஹலுஹு அவருக்கு தெரியாமல் இருப்பதை விட, மிம்மா யஜ்ஹலுஹு அவருக்கு தெரியாமல் இருப்பதை விட, ஹதீஸுடைய எல்லா தபக்காவிலும் அவருக்கு தெரிந்த விஷயம்தான் அதிகமாக இருக்கும், மிக அதிகமாக இருக்கும். எப்படி? அவருக்கு தெரியாத ஒன்றை விட எல்லா படித்தரங்களிலேயும் அவருக்கு தெரிந்து வைத்திருக்கிற ஒன்று மிகவும் அதிகமாக இருக்கும். ஹதீஸை பற்றி எடுத்துக்கிட்டாலே அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்றதை விட எதுதான் அதிகமாக இருக்கும்? தெரியும்னு சொல்றது தான் மிகவும் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சிருப்பாரு? தெரிஞ்சிருப்பாரு. கருத்துப்படி, ஒரு கருத்துப்படி ஹாஃபில்னா என்ன? இது எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க. ஹுவ மன் அஹாத இல்முஹு பி மிஅத அல்ஃப ஹதீஸின் மதனன் வ இஸ்னாதன். எப்படி? ஹாஃபில்னா யாரு? ஹுவ அவர், மன் யார், அஹாத இல்முஹு அவருடைய இல்மு சூழ்ந்திருக்கிறது, பி மிஅத அல்ஃப ஹதீஸ் 1,00,000 ஹதீஸ் அவருடைய இல்மு சூழ்ந்திருக்கிறது,
எப்படி சூழ்ந்திருக்கிறது? மத்தனன் வ இஸ்னாதன். அந்த ஹதீஸுகளுடைய 1,00,000 ஹதீஸுடைய மத்தனும் தெரியும், அதனுடைய அறிவிப்பாளர் தொடர்வரிசையும் தெரியும். இப்படி 1,00,000 ஹதீஸை யார் தன் அறிவிலை வைத்திருக்கிறாரோ, கேதர் பண்ணி வச்சிருக்கிறாரோ, மண்டையில் வச்சிருக்காரோ, அவருக்கு பேர் என்னது? ஹாஃபில். ஹுவ மன் அஹாத இல்முஹு பி மியத் அல்ஃப ஹதீஸின் மத்தனன் வ இஸ்னாதன். ஓகேவா? இது ஒரு கருத்து இருக்கு. அப்போ 1,00,000 ஹதீஸ் தெரிஞ்சிருக்கணும், சனதும் தெரிஞ்சிருக்கணும், மத்தனும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஹாக்கிம் ஒருத்தருங்க. யாரு? ஹாக்கிம். யார் ஹாக்கிம்? மன் அஹாத்த இல்மன். மன் அஹாத்த இல்மன், யார் அறிவால் சூழ்ந்திருக்கிறாரோ. எதை கொண்டு சூழ்ந்திருக்கிறார்? பி ஜமீஅல் அஹாதீசி. எப்படி சூழ்ந்திருக்கிறாரு? பி ஜமீஅல் அஹாதீசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்து ஹதீஸுகளையும் அறிவால் சூழ்ந்திருக்கிறார். எந்த அளவுக்கு தெரியுமா? ஹத்தா லா யஃபூதஹு மின்ஹா. ஹதீஸிலிருந்து எதுவும் அவரை தவறி இருக்காது. ஹதீஸிலிருந்து எந்த ஒரு ஹதீஸும் அவரை தவறி போயிருக்காது. இல்லல் யசீர், மிகவும் கொஞ்சத்தை தவிர. யசீர்னா கொஞ்சத்தை தவிர எந்த ஒரு ஹதீஸும் அவருக்கு தெரியாம தவறி போயிருக்காத அளவுக்கு எல்லா ஹதீஸுகளையும் தன் அறிவை கொண்டு தெரிந்து கொண்டவர், அறிவால் தெரிந்து வைத்திருப்பவர். அவருக்கு யாரு? ஹாக்கிம். மன் அஹாத இல்மன் பி ஜமீஅல் அஹாதீசி, அனைத்து ஹதீஸுகளையும் அறிவால் சூழ்ந்திருப்பார். ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் தா யஃபூதஹு மின்ஹா, அவற்றிலிருந்து எதுவும் அவருக்கு தவறி போயிருக்காது. இல்லல் யசீர், கொஞ்சத்தை தவிர. வஹாதா அலா ரஇ பஅலி அஹ்லில் இல்ம், இது சில அறிஞர்களுடைய கருத்து. ஹாக்கிம். ஹாக்கிம்னா யாரு? இந்த கருத்து தான். என்ன கருத்து? இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு வகை இருக்குது, ஹுஜ்ஜத்னு ஒரு வகை இருக்கு. என்னது? ஹுஜ்ஜத். அப்ப என்ன அர்த்தம்? ஹாக்கிம்னா அனைத்து ஹதீஸையும் தெரிஞ்சு வச்சிருப்பவர். அப்படி ஒருவேளை அவரை விட்டு தவறி போயிருந்தா என்னதான்? கொஞ்சம் தான், இல்லல் யசீர் தான். ஹுஜ்ஜத்னு ஒருத்தர் இருக்காரு. ஹாக்கிம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முஸ்ததரக்குல் ஹாக்கிம்னு ஒரு கிதாப் இருக்கு. ஹாக்கிம் ஹுஜ்ஜத் யார் அப்படின்னா, ஹுஜ்ஜத்னா கஸாலி இமாமுக்கு ஹுஜ்ஜத்னு சொல்றாங்க, புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹுஜ்ஜத்ன்றாங்க. அவங்க யாரு? ஹுவ மன் அஹாத பி ஸலாஸமியத அல்ஃப ஹதீஸின். எத்தனை ஹதீஸு? 3,00,000 ஹதீஸை மனனம் செஞ்சிருப்பார். அவர் தான் யாரு? ஹுஜ்ஜத். ஹுஜ்ஜத்னா ஆதாரம்னு அர்த்தம். பி ஸலாஸமியத்தி அல்ஃப ஹதீஸின், 3,00,000 ஹதீஸ். அது வந்து மத்தனு, சனது, அறிவிப்பாடு, நிலையே, ஜரகு, தாதீலு, வரலாறு, அது சம்மந்த டோட்டலாக 3,00,000. என்ன அப்சா? பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? இப்போ எத்தனை முடிஞ்சிருக்கு? 15 சொல்லியிருக்கு. அப்போ தாரிஃபாத் அவ்வலியத் முடிஞ்சு. ஓகேவா? அடுத்து என்ன வந்திருக்கு? அல் பாபுல் அவ்வல். பாபுல் அவ்வல்ல அல் ஹபர். நம்ம கேள்வி, ஹபர்னா என்ன தெரியும்ல? செய்தி. அந்நபா இஸ்திலாஹில் ஹதீஸ்னால ஹபர்னால ஒன்று தான். ஹதீஸ்னா வேற, ஹபர்னா வேற இல்லைங்க. ஹபர் என்பது ஒரு ஆமான வார்த்தை அப்படி நம்ம படித்தோம். சரி, இப்போ ஹபர் இதான் தலைப்பு. இந்த பாடத்துடைய தலைப்பு என்னது? ஹபர். ஃபீஹி சலாசத்து ஃபுசூல். இதில் எத்தனை ஃபுசூல் இருக்கா?
3 பிரிவாக பிரிச்சுட்டாங்க. மொதல் பிரிவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அல் ஃபஸ்லுல் அவ்வல், கீழே வாங்க. அல் ஃபஸ்லுல் அவ்வல் இருக்கு, அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குது? இப்போ ஹதீஸை பிரிக்க போகிறாங்க, வகைப்படுத்த போகிறாங்க. ஹதீஸ்னால ஹபர்னால ஒன்று தானே. எப்படி வகைப்படுத்த போகிறாங்க? தக்சீமுல் ஹபரி பின் நிஸ்பதி லி உசூலிஹி இலைனா. நம்மிடத்திலே ஒரு ஹதீஸ் வந்து சேருவதை கவனித்து, எது ஒரு ஹதீஸு நம்மிடத்திலே வந்து சேருவதை கவனித்து வகைப்படுத்துகிறாங்க. எத்தனை பேரை தாண்டி வருது அந்த ஹதீஸ்? எப்படி? சஹாபாக்களை எத்தனை பேர் அறிவிச்சிருக்காங்க, தாபீன்கள் எத்தனை பேர் அறிவிச்சிருக்காங்க, தபா தாபீன்ல எத்தனை பேர் அறிவிச்சிருக்காங்க. இப்படி ஹதீஸு நம்மிடத்திலே வந்து சேருவதை கவனித்து வகைப்படுத்துகிறாங்க. புரிஞ்சா? எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 2 வகையா பிரிக்கிறாங்க. எத்தனை வகையா? ஒன்று முத்தவாத்திர், இன்னொன்று ஆஹாத். என்னதுமா? முத்தவாத்திர், ஆஹாத். எதை கவனிச்சு பிரிக்கிறாங்க? பின் நிஸ்பத்தி லி உசூலிஹி இலைனா, அதானே? பின் நிஸ்பத்தி அல்லது பியத்திபாரி உசூலிஹி இலைனான்னு இருக்கா? ஓகே, பியத்திபாரி உசூலிஹி இலைனா. அப்போ தக்சீமுல் ஹபரி பியத்திபாரி உசூலிஹி இலைனான்னா என்ன எழுதணும்? ஒரு ஹதீஸ் நம்மிடத்தில் வந்து சேருவதை கவனித்து 2 வகைப்படும். ஒன்று முத்தவாத்திர், இன்னொன்று முத்தவாத்திர்னா என்னங்க? முத்தவாத்திர்னா என்ன? ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு 2 சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு ஹதீஸு இருக்கா, என்கசிமுல் ஹபரு பின் நிஸ்பத்தி இருக்கா, என்கசிமுல் ஹபரு பியத்திபாரி உசூலிஹி இலைனா இலா கிஸ்மைனின்னு இருக்கா? அதான் என்கசிமுல் ஹபரு பியத்திபாரி உசூலிஹி இலைனா. ஹதீஸ் நம்மிடத்திலே வந்து சேருவதை கவனித்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் வகை பாருங்க. ஃபஇன் கான, இருந்தால், ஃபஇன் கான இருந்தால், லஹு ஒரு ஹதீஸுக்கு இருந்தால், ஒரு ஹதீஸுக்கு என்ன இருந்தால்? துர்க்குன் பல வழிகள் இருந்தால். யாரு சொல்றாங்கம்மா? ஒரு ஹதீஸுக்கு இருந்தால், எப்படி இருந்தால்? துர்க்குன் பல வழிகள் இருந்தால், கைர மஹ்சூரத்தின் மட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு, இவ்வளவுதான். எப்படி? மட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு, பி அததின் முஅய்யினின் குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்டு, என்னது? குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்டு மட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பல வழிகள் ஒரு ஹதீஸுக்கு இருந்தால் அது ஹதீஸுக்கு பேர் முத்தவாத்திர். அது என்ன? குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பல வழிகள் இருந்தால் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ஹதீஸ் இருக்கு, அந்த ஹதீஸுக்கு 10 சனது இருக்கு. இப்போ உதாரணமாக நான் ஒரு செய்தி சொல்கிறேன், ஏன்ட்டு இத்தனை பேர் கேட்குறீங்க. கேட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்தனி கூட்டத்துக்கு அறிவிக்கிறீங்க. இலியாசு அவர் இன்னொருத்தருக்கு அறிவிக்கிறாரு, அவருக்கு அறிவிக்கிறார், அவர் அறிவிக்கிறாரு. அதே மாதிரி தௌஃபீக்கு அவர் இன்னொருத்தருக்கு அறிவிக்கிறாரு, அவருக்கு அறிவிக்கிறார். அப்படி ஒரு சனது. தாயிராப் சாட்டிருந்து ஒரு சனது, அவர்கிட்ட இருந்து ஒரு சனது, அவர்கிட்ட இருந்து ஒரு சனது. இப்படி பார்த்தா நான் சொன்ன ஒரு ஹதீஸுக்கு இத்தனை அறிவிப்பாளர் வரிசை உருவாயிருக்கு. எந்த அளவுக்குன்னா இவ்வளோ பேர் தான் அறிவிச்சிருக்காங்கன்னு மட்டுப்படுத்தவே முடியல, அவ்வளோ பேர் அறிவிச்சிட்டாங்க இந்த ஹதீஸை. அப்போ அது என்னது? அப்போ ஒரு ஹதீஸு பல சனதுகள், பல வழிகள்னா என்ன அர்த்தம்? பல சனதுகள் வழியாக இவ்வளோ பேர் தான் அறிவிச்சிருக்காங்க, சஹாபாக்கள் இவ்வளோ பேர் தான், தாபீன்கள் இவ்வளோ பேர் தான் அப்படின்னு என்ன செய்ய முடியல? ஒரு பெருங்கூட்டமே அறிவிச்சிருக்கு, பல சனது வருது. இப்படி இருந்தால் அந்த ஹதீஸுக்கு பேர் என்னது? அதுதான் சொல்கிறாங்க. ஃபஇன்கான லஹு துர்க்குன், ஒரு ஹதீஸுக்கு பல வழிகள் இருக்கிறது. எப்படிப்பட்ட பல வழிகள்? கைர மஹ்சூரத்தின் பி அததின் முஅய்யினின், குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கையை கொண்டு மட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பல வழிகள் இருந்தால் ஃபஹுவல் முத்தவாத்திர், அந்த ஹதீஸுக்கு பேர் என்னது? முத்தவாத்திர். வ இன்கான லஹு துர்க்குன் மஹ்சூரத்துன், மட்டுப்படுத்தப்படுகின்ற ஒலிகளில் அறிவிக்கப்பட்டால், பி அததின் முஅய்யினின், குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்டு
மட்டுப்படுத்துகின்ற வழியிலே அறிவிக்கப்பட்டால் அந்த ஹதீஸுக்கு பேர் என்னது? ஆஹாத். ஆமாங்க, இத்தனை பேர் தாங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹாபாக்கள் இவ்வளோ பேர் தாங்க, தாபீன்கள் இவ்வளோ பேர் தாங்க. இப்படி நம்ம என்ன செஞ்சிட முடியும்? ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்டு மட்டுப்படுத்திடலாம். இவ்வளோதான், இவ்வளோ பேர் தான் அறிவிச்சிருக்காங்கண்டு. இப்படி இருந்தா அது என்னது? ஆஹாத். விளங்குச்சா? இப்போ என்ன கீழே விளக்குறாங்க, முத்தவாத்திர்ன்ற சப்ஜெக்டை தனியாக எடுத்து விளக்குறாங்க. சரியா? இப்போ எதை கவனித்து வகைப்படுத்தியிருக்காங்க? 2 வகையா? எதை கவனிச்சு? பியத்திபாரி உசூலிஹி இலைனா, நம்மிடத்திலே வந்து சேருவதை கவனித்து 2 வகையா பிரிச்சுட்டாங்க. ஒன்று முத்தவாத்திரு, குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்டு மட்டுப்படுத்துகின்ற வழியில, முடியாத வழியில அறிவிக்கப்பட்ட அது முத்தவாத்திர். குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்டு மட்டுப்படுத்துகின்ற அளவுக்கு உண்டான வழியில் அறிவிக்கப்பட்ட ஆகாது. இப்போ முத்தவாத்திர்னா கொஞ்சம் விளக்கமா, இந்த ஹதீஸுடைய வகைகளிலேயே முத்தவாத்திர் தான் ரொம்ப உயர்ந்த வகை. புரிஞ்சா? இப்போ அது முத்தவாத்திர்னா என்னன்றது தெளிவாக விளக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, லொகத். முத்தவாத்திர் முடிச்சிருவோம். இன்னும் ஒரு ஃபாரூக் வானத்தில் பறக்கிற மாதிரியே இருக்கா? லொகத்தில் என்ன அர்த்தம்? தவாத்தர யதவாத்தரு தவாத்துரன் ஃபஹுவ முத்தவாத்திருன். தஃபாஅல வஸன். ஹுவ இஸ்மு ஃபாயில், அது ஒரு இஸ்மு. எதுலேருந்து எடுக்கப்பட்டது? முஷ்தக்கும் என தவாத்துர். எதுலேருந்து எடுக்கப்பட்டது? தவாத்துர் என்கிற மஸ்தர்லேருந்து எடுக்கப்பட்டது. தவாத்தர யதவாத்தரு தவாத்துரன், அந்த மஸ்தர்லேருந்து எடுக்கப்பட்டது தான் முத்தவாத்திர். ஓகேவா? என்ன அர்த்தம்? ததாபு. என்ன அர்த்தம்? தொடர்படியாக வருவதுன்னு அர்த்தம். முத்தவாத்திர்னா என்ன அர்த்தம்? ததாபு. ததாபுனா ததாபஅ யததாபஉ ததாபுஅன், தொடர்படியாக வருவது. எப்படி உஸ்தாத்? ஒரு உதாரணம். தக்கூலு, நீ சொல்வாய் அரபில, தவாத்தரல் மத்தரு. என்ன அர்த்தம்? மழை தொடர்ந்து பெய்யறதுக்கு அரபில என்ன சொல்லுவோம்? தவாத்தரல் மத்தரு ஃபி ஹாதல் உஸ்பு, இந்த வாரத்தில் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐ, அதாவது ததாபஅ நுசூலுஹு, மழை இறங்குவது என்ன செஞ்சிட்டு இருக்கு? தொடர்படியாக இருக்குது அப்படின்ற அர்த்தத்துக்கு உள்ளதுதான் என்ன வார்த்தை? தவாத்துர். அந்த தவாத்துருடைய மஸ்தர்லேருந்து எடுக்கப்பட்டது தான் என்னது? விளங்குச்சா? இஸ்திலாஹில் என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. மா ரவாஹு, என்னது? அறிவிக்கின்ற ஒன்று. அததுன் கசீருன். ஒரு ஹதீஸ் முத்தவாத்திர்னா எத்தனை பேர் அறிவிச்சிருப்பாங்க? அததுன் கசீருன், அதிகமான எண்ணிக்கை அதை அறிவித்திருப்பார்கள். எப்படிப்பட்ட அதிகமான எண்ணிக்கை? துஹைலுல் ஆதத்து, வளமை நீங்கி இருக்க வேண்டும். தவாத்துவாகும் அலல் கிதுபு, இவர்களெல்லாம் பொய்யின் மீது ஒன்றுபடுவார்கள் என்று வளமை நீங்கிய ஒரு பெருங்கூட்டம் அறிவிச்சிருக்கணும். இப்போ 100 பேர் சேர்ந்து அறிவிக்க, 100 பேருமே பொய்யர்கள், அப்போ எப்படி முத்தவாத்திர் ஆகும்? பெரிய கூட்டமே அறிவிக்குது. ஒரு 1000 பேர் சேர்ந்து அறிவிக்கிறாங்க, 1000 பேரும் என்னது? பொய்யர்கள். அப்போ அது முத்தவாத்திர் ஆகுமா? அப்போ எப்படி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய எண்ணிக்கை அறிவிக்கணும். அப்போ தான் அது என்னது? முத்தவாத்திர். போட்டிருக்கா? மா ரவாஹு, அறிவிக்கின்ற ஒன்று. அததுன் கசீருன், அதிகமான பேர் அறிவிக்கின்ற ஒன்று. துஹைலுல் ஆதத்து தவாத்துஹும் அலல் கிதுபு, பொய்யின் மீது, தவாத்துனா ஒன்றுபடுவது, பொய்யின் மீது அவர்கள் ஒன்றுபடுவார்கள் என்று வளமை நீங்கிய அதிகமான எண்ணிக்கை இந்த ஹதீஸை என்ன செஞ்சிருக்கணும்? அறிவிச்சிருக்கணும். அப்ப அறிவிக்கிறதும் பெருங்கூட்டமா இருக்கணும். ஆனா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பொய்யின் மீது ஒன்றுபட மாட்டார்கள்னு தெரிஞ்சிருக்கணும். விளங்குச்சா? பெருங்கூட்டம் அறிவிச்சிருக்காங்க, ஆனா இவங்க எல்லாருமே பித்தலாட்டக்காரங்க அப்படின்னா அது எப்படி முத்தவாத்திர் ஆகும்? விளங்குச்சா? சரி, ஷர்த்தோட நம்ம முடிச்சுக்குவோம். கால நேரத்தில் நடத்தணும். என்ன ஷரஹ் தேவையில்லை, நம்ம சொன்னது தான்.
அதையும் போட்டு குழப்பிக்கிட்டு ஷுரூத்துஹுன்னு போட்டிருக்கு பாருங்க. 4 நிபந்தனைகள் தான். எத்தனை நிபந்தனை? என்ன நிபந்தனை? 4. யதபய்யனு மின் ஷரஹ் தாரீஃபி அன்ன தவாத்துர லா யதஹக்ககு ஃபில் ஹபரி இல்லா பிஷுரூத்தின் அர்பஅத்தின். 4 நிபந்தனைகள் இருந்தாலே தவிர ஹதீஸிலே தவாத்துர் என்பது உறுதியாகாது. ஒரு ஹதீஸு முத்தவாத்திர்னு சொன்னால் எத்தனை நிபந்தனை இருக்கணும் போல? 4 நிபந்தனை. ஃபர்ஸ்ட் நிபந்தனை பாருங்க, ஐயர்வியஹு அததுன் கசீருன். சரி, அதிகம்னா எத்தனை பேர்? குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் சொல்றீங்க அப்படின்னா அதில் கருத்து வேறுபாடு இருக்கு. குறைஞ்சபட்சம் அதிகம் எது அப்படின்னு கேட்டா அதில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. ஷரகில் போனால் சில பேர் 10ன்றாங்க, சில 40ன்றாங்க, சில பேர் 30ன்றாங்க. அதுக்கு ஒரு ஆயத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் ஏகோபித்த கருத்து, தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்து அதிகம் என்பதனுடைய குறைந்தபட்ச அளவு 10. எத்தனை பேர் அறிவிச்சிருக்கணும்? ஒவ்வொரு தபக்காலையும் 10 பேர் அறிவிச்சிருக்கு குறைஞ்சபட்சம். ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபி கேட்குறாங்க, சஹாபாக்களில் குறைஞ்ச பேர் 10 பேர் இருக்கணும். தாபி அவங்கள்ட்ட இருந்து அவங்களில் ஒரு 10 பேர் இருக்கணும் குறைஞ்சபட்சம். 10க்கு மேலே இருக்கணும். 10க்கு மேலே. அவங்கள்ட்ட இருந்து தாபி கேட்குறாங்க, அவங்க எத்தனை இருக்கணும்? குறைஞ்சபட்சம் 10 அல்லது 10க்கு மேலே இருக்கணும். இப்படி விளங்குச்சா? அப்போ வகது உக்துலிஃப ஃபி அக்கல்லில் கஸ்ரத்தி அலா அக்வாலின், அதிகம் என்பதனுடைய மிக குறைந்தபட்ச அளவின் மீது பல கவுலுகளின் மீது கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அல் முக்தாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்து அன்னஹு அஷரத்து அஷ்ஹாஷின். எத்தனை பேர்? 10 பேர் இருக்கணுமா? விளங்குச்சா? இப்போ அடுத்த சந்தேகம் வருது, ஏதோ ஒரு சனதில் ஏதோ ஒரு படித்தரத்தில் 10 பேர் இருந்தால் போதுமா அப்படின்னு விளங்கிடக்கூடாது. அப்போ 2வது நிமிடம் என்ன சொல்கிறாங்க? அன் தூஜத ஹாதிஹில் கஸ்ரத்து, இந்த அதிகம் பெறப்பட்டிருக்க வேண்டும் ஃபி ஜமீஇ தபகாத்தி சனதி, அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் எல்லா படித்தரத்திலேயும் இந்த அதிகம் இருக்க வேண்டும். சஹாபாக்களில் 10 பேர் இருந்துட்டு தாபீன்ல வெறும் 3 பேர் அறிவிச்சிருந்தா அப்போ அது என்னவாகாது? முத்தவாத்திர் ஆகாது. சஹாபாக்கள்லையும் குறைஞ்சபட்சம் 10க்கு அதிகம், தாபீன்களும் குறைஞ்சபட்சம் 10க்கு அதிகம், தாபீன்களும் குறைஞ்சபட்சம் 10க்கு அதிகம் இருக்கணும். அப்போ சனதுடைய எல்லா தபக்காலையும் என்ன இருக்கணும்? அதிகம் இருக்கணும், பெறப்பட்டிருக்க வேண்டும். 2வது முடிஞ்சா? 3வது நிபந்தனை நம்ம ஏற்கனவே சொன்னோம், அன் துஹைலல் ஆதத்து தவாத்துஆஹும் அலல் கிதுபு. என்ன அர்த்தம்? பொய்யின் மீது இவர்கள் ஒன்றுபடுவா என்ற வளமை நீங்கி இருக்க வேண்டும். இவங்கெல்லாம் சேர்ந்தா கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டாங்கடா, அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கணும். 4வது ஐயக்கூன முஸ்தனத ஹபரிஹிம் அல் ஹிஸ், அந்த ஹதீஸை அவர்கள் அறிவித்த வாசகம் இருக்குதே. முஸ்தனதுனா என்னது? அந்த ஹதீஸை அவர்கள் அறிவிப்பதற்காக பயன்படுத்திய வாசகம் இருக்குல்ல, அந்த வாசம் உணர்வு பூர்வமான ஹிஸ்ஸான வார்த்தையா இருக்கணும். ஹிஸ்ஸான வார்த்தைனா என்ன? நான் கேட்டேன், இவரிடமிருந்து நான் என்ன செஞ்சேன்? இவர் கேட்டிருக்காரு. நான் பார்த்தேன், ரைத்து, அவர் பார்த்தாரு அப்படின்னு அறிவிச்சா அது என்னவாகாது? ஆகாது. அப்போ ஹதீஸ் அறிவிக்கிறவங்க, அந்த அறிவிப்பாளர் எப்படி அறிவிச்சிருக்கணும்? சமிஅனா அல்லது சமிஅத்து அல்லது ரஅய்து, இப்படி இந்த இதெல்லாம் உறுதியான வாசகம். விளங்குச்சா? இந்த மாதிரி வாசகத்தை கொண்டு அறிவிச்சிருக்கணும். விளங்குச்சா? நான் கேட்கல, அவர் கேட்டார்னு நினைக்கிறேன்டா. அப்போ அது எப்படி முத்தவாத்திர் ஆகும்? அப்போ டவுட் வந்துருச்சாங்க. அவளுஞ்சா? அப்போ அந்த ஹபரை அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தை இருப்பது ஹெஸ் என்னவா இருக்கணும்? எப்படி? கௌலிஹிம், அவர்களுடைய வார்த்தையை போன்று எப்படி இருக்கணும்? இருக்காங்கல்ல, சமிஅனான் இருக்கணும், அவ் அல்லது ரஅய்னான் இருக்கணும், அல்லது லமஸ்னா நாங்கள் தொட்டு பார்த்தோம்னு இருக்கணும், அவ் அப்படி போகிறது. இன்கான முஸ்தனது ஹபரியும் அல் அக்குல், உணர்வு பூர்வமாக இல்லாமல் அக்கல்ல விளங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது முத்தவாத்திர் ஆகாது. அக்கல்னா என்னது? இவனா சிந்திச்சு பார்த்து அதை விளங்குற மாதிரி வாசகமாக இருக்கக்கூடாது. விளங்குச்சா?
எப்படி? உதாரணமா ஒருத்தர் சொல்றாரு, உலகம் புதிதாக உண்டானது, உலகம் புதிதாக உண்டானது அப்படின்னு சொன்னா அவர் சிந்திச்சு பார்க்கணும், எப்படி உலகம் புதுசா உண்டாச்சு? அப்ப அங்க என்ன வேலை ஏற்படுது? அறிவுக்கு வேலை ஏற்படுது. அந்த மாதிரி வாசகமா இருக்கக்கூடாது. நான் பார்த்தேன், நான் கேட்டேன் அப்படின்ற நேரடியான உறுதியான வாசகமா அது என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த 4 நிபந்தனை இருந்தா தான் அந்த ஹதீஸுக்கு பேர் என்னது? ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்ன? அதிகமான நபர்கள் அந்த ஹதீஸை அறிவித்திருக்க வேண்டும். அதிகம் என்பதனுடைய குறைந்தபட்ச அளவு 10. இரண்டாவது, இந்த அதிகம் என்பது சனதுடைய அறிவிப்பாளர் தொடர்புடைய எல்லா படித்தரத்திலும் இருக்க வேண்டும். மூன்றாவது, இவர்கள் பொய்யின் மீது ஒன்றுபடுகிற வளமையை விட்டு நீங்கியவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய வார்த்தை ஹிஸ்ஸான வார்த்தையாக இருக்க வேண்டும். உதாரணமாக சமயனா, ராயினா, லமஸ்னா என்பதை போன்று இருக்க வேண்டும். விளங்குச்சா? முத்தவாத்திர விளங்கிச்சா? முத்தவாத்திரோடைய 4 நிபந்தனை விளங்குச்சா? சரி, இதனுடைய ஹுக்கும் என்ன? முத்தவாத்திருடைய ஒரு ஹதீஸ் முத்தவாத்திருன்னு தெரிஞ்சிருச்சு, அதனுடைய ஹுக்கும் என்ன? அது ஏத்துக்கிறதா? என்னதான் பண்றது அதுல அப்படின்னு கேட்டா, அல் முத்தவாத்திரு யுஃபீது அல் இல்மல் லரூரிய. என்ன இல்மு கொடுக்குமா அது? முத்தவாத்திரு லரூரியான இல்மு கொடுக்கும். லரூரியான இல்முனா என்ன? ஐ அல் இல்மல் யகீனிய. எப்படி? உறுதியான இல்மு கொடுக்கும். ஒரு ஹதீஸ் முத்தவாத்திர்னு தெரிஞ்சா அது என்ன இல்மு கொடுக்கும்? எப்படிப்பட்ட உறுதியான இல்மு? அல்லதி, எப்படிப்பட்ட யகீனான இல்மு என்றால், யுல்தருல் இன்சானு, மனிதன் நிர்பந்திக்கப்படுவான், இல தஸ்தீகி பிஹி தஸ்தீகன் ஜாசிமன், கண்டிப்பா அந்த செய்தியை உண்மைப்படுத்துவதின் பக்கம் அவன் நிர்பந்திக்கப்படுவான். எப்படி? ஒரு ஹதீஸ் முத்தவாத்திர்னு தெரிஞ்சா என்ன இல்மு கொடுக்கும்? உறுதியான இல்மு கொடுக்கும். என்ன? எப்படிப்பட்ட உறுதியான இல்மு? அந்த ஹதீஸை கேள்விப்பட்டவன் அதை நம்பித்தான் ஆகணும். உண்மைன்னு என்ன செஞ்சுதான் ஆகணும்? உண்மைப்படுத்துவதின் பக்கம் அவன் நிர்பந்திக்கப்படுவான், மறுக்கலாம் முடியாது. குரான்ல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் முத்தவாத்திர். குரான்ல ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை மறுத்தா கூட குஃபுர். ஏன்னா இது குரான் என்பது முத்தவாத்திர். அவ்வளோ சஹாபாக்களும் சேர்ந்து இதை குரான் முடிவு செஞ்சுட்டாங்க. குரான் என்னது? குரான் முத்தவாத்திர். யாரை மறுக்க முடியுமா? ஏன்னா அவ்வளோ பேரும் இதை குரான் என்ன செஞ்சிருக்காங்க? சஹாபாக்கள்ல ஏத்திருக்கிறாங்க. குரான் முத்தவாத்திர். அதனால தான் அதை மறுத்தா குஃபுர். விளங்குச்சா? அப்ப என்ன சொல்றாங்க? முத்தவாத்திர் என்ன இல்மு கொடுக்கும்? யகீனான இல்மு கொடுக்கும். அல்ல இல்முல் லரூரி கொடுக்கும். இல்முல் லரூரினா என்ன? யகீனான இல்மு. யகீனான இல்முனா என்ன? அல்லது எப்படிப்பட்டது என்றால், யுல்தருல் இன்சானு, ஒரு மனிதன் நிர்பந்திக்கப்படுவான், இன தஸ்தீக் பிஹி தஸ்தீகன் ஜாசிமன், உறுதியாக அதை உண்மைப்படுத்துவதின் பக்கம் அவன் நிர்பந்திக்கப்படுவான். கண்டிப்பா உண்மைப்படுத்தி தான் ஆகணும். இல்ல முத்தவாத்திரெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு நீ காஃபிரா போயிருவ. இறங்குச்சா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. கமன், ஒருவரை போன்று. எந்த ஒருவர்? யுஷாஹிதுல் அம்ர பினஃப்ஸிஹி, ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை தானே பார்க்கிறார், கண்ணால பார்க்கிறார். என்ன செய்யறாரு? யுஷாஹிதுனா என்ன அர்த்தமா? கண் கொண்டு பார்க்கிறார். பினஃப்ஸிஹி, யார் சொன்னதோ கேட்கல, தானா ஒரு விஷயத்தை என்ன செய்யறாரு? கண் கொண்டு பார்த்தால் எப்படி அதை உண்மைப்படுத்துவதின் விஷயத்துல அவர் தரத்துதாக மாட்டாரோ, என்ன செய்ய மாட்டாரு? என்னடா சொல்ற, கண்ணால பார்த்தேன்டா, சத்தியமா சொல்ற, கண்ணால பார்த்துட்டா உண்மைடா. ஒருத்தர் ஒரு விஷயத்தை அவனே கண்ணால பார்த்தா எப்படி நம்புவான்? அந்த மாதிரி ஒரு முத்தவாத்தின்னு உனக்கு தெரிஞ்சிட்டா அதை என்ன செஞ்சாயிரணும்? நீ நம்பிடணும். கமன், ஒருவரை போன்று, யுஷாஹிதுல் அம்ர பினஃப்ஸிஹி, ஒரு விஷயத்தை அவர் என்ன செய்யறாரு? தானே நேரடியாக கண்கொண்டு பார்த்தால், ஃபைன்னஹு, நிச்சயமாக அவர், லா யத்தரத்தது ஃபீ தஸ்தீகிஹி, அதை உண்மைப்படுத்துகிற விஷயத்திலே அவர் தடுமாற மாட்டார். ஏன் தடுமாற மாட்டாரு? நான் பார்த்தேங்க, கண்ணால பார்த்தேங்க. அப்ப அதுல என்ன செய்ய மாட்டார்? அது உண்மைப்படுத்துற விஷயத்தில் அவர் என்ன செய்ய மாட்டாரு?
தடுமாற்றம் ஆக மாட்டார். ஃபகதாலிக அவ்வாறு தான் அல் ஹபருல் முத்தவாத்திர். என்னதும் ஒரு ஹதீஸ் முத்தவாத்திரும் தெரிஞ்சா என்ன செய்யக்கூடாது? மறுக்க கூடாது, மறுக்கவும் முடியாது, தஸ்தீக் பண்ணித்தான் ஆகணும். லிதாலிக்க என அதனால தான் காணல் முத்தவாத்திரு குல்லுஹு மக்பூலுன், முத்தவாத்திர் அனைத்தும் என்னது? ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. லா ஹாஜத்த தேவையில்லை, இலல் பஹ்சி ஆய்வு செய்வதின் பக்கம் தேவையில்லை. எதை? அன் அஹ்வாலி ருவாத்திஹி, அந்த முத்தவாத்திரான ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களுடைய நிலையை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முத்தவாத்திர்னு தெரிஞ்சா ஏற்றுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த அறிவிப்பாளர் யாரு, அவருக்கு மனன சக்தி குறைபாடு இருந்துச்சா, அவர் நீதமான நபரா, இப்படிலாம் எந்த பிரச்சனை கிடையாது. முத்தவாத்திரில் பிரச்சனை கிடையாது. முத்தவாத்திர் எல்லாமே என்னதாங்க? அது மக்பூல். எதன் பக்கம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சஹீஹ் லைஃப்ன்றாங்களா, அதெல்லாம் எந்த வகையில தான் வரும்? ஆஹாதுக்கு கீழே தான் வருது. எதுக்கு கீழே வருது? ஒரு ஹதீஸ் சஹீஹா, ஒரு ஹதீஸ் லைஃபா, அது பலகீனமா அப்படிலாம் கேட்குறாங்களே, அது எந்த வகைக்கு கீழே வருது? எந்த வகைக்கு கீழே இல்லை. முத்தவாத்திர் எல்லாமே என்னதான் ஏற்றுக்கொள்ள. உதாரணமா ஒரு ஹதீஸ் கீழே சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க? மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன் நார், யார் என் மீது வேண்டுமென்றே இட்டு கட்டுகிறாரோ, பொய் சொல்லுகிறாரோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் என் மீது நான் சொல்லாததை சொன்னதா பொய்யாக இட்டு கட்டுகிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும். இந்த ஹதீஸை 70 சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்களாம். சஹாபாக்களே 70ண்டா, அவங்கள்ட்ட இருந்த தாபியன்கள் அது ஒரு பெரிய எண்ணிக்கை, அவங்கள்ட்ட இருந்து கேட்டவங்க எண்ணிக்கை. இப்போ இந்த மன் கதபா அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன் நார் ஹதீஸ் என்ன வகையில் சார்ந்தது? எவனும் மறுக்க முடியாது. மறுத்தானா என்ன ஆயிரும்? குஃப்ர் ஆயிரும். அடைச்சா பின்னாடி வருது அது. அவன் முத்தவாத்திர்னா என்ன தெரியுதா? முத்தவாத்திர் 4 நிபந்தனை சொல்லியாச்சு, அதனுடைய ஹுக்கும் சொல்லியாச்சு. சம்மது லைட்டாக தூக்க கலக்கத்தில் இருக்கிறான்.